உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றொரு அண்மை செய்தி. மின் கட்டண உயர்வு குறித்த ஆதாரங்களை எடுத்துச் சொல்லியும் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அமைச்சர் நிர்மல்குமார் ஓடியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்துள்ளனர் என்று பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின் கட்டண உயர்வு குறித்த ஆதாரங்களை எடுத்துச் சொல்லியும் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஓடியுள்ளார் அமைச்சர் நிர்மல்குமார். தமிழ்நாடு முழுவதும் 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்துள்ளனர் என்று பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வு குறித்த ஆதாரங்களை எடுத்துச் சொல்லியும் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அமைச்சர் நிர்மல்குமார் ஓடியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார். தீபா வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து மின் கட்டண உயர்வு என்பது பொய்யான செய்தி, அது வெறும் மறு ஆய்வு தான் என்று தெரிவித்தார். ஆனால் செய்தியாளர்கள் அனைவருமே அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் அளித்த சுற்றறிக்கையை படித்து காண்பித்தார்கள். 3.70 லட்சம் பேருக்கு தவறாக, அதாவது அதிகமாக மின் கட்டணம் உயர்வு உள்ளது, அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று சுற்றறிக்கை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை அனுப்பியிருக்கிறது. அது எப்படி பொய்யான செய்தி என்று பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதற்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் அவர் இது எப்போது போல் நடப்பதுதான் என்று தெரிவித்தார். ஆனால் அந்த சுற்றறிக்கையில் அருண் ராய் அவர்தான் மின்சார வாரியத்துடைய சேர்மன், அவர் அளித்த சுற்றறிக்கையை தான் நாங்கள் படித்து காண்பித்தோம். ஆனால் அந்த பத்திரிகையாளர் படித்ததற்கு எதுவும் பொருட்படுத்தாமல் அந்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் மற்ற செய்திக்கு சென்று விட்டார். மின் கட்டண மறு ஆய்வு என்பது எப்போதும் நடப்பது என்றும் இது பற்றி முறையான எந்த ஒரு பதிலும் மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கவில்லை. இது மட்டுமல்ல, மற்ற செய்திகளும் தவறாக திமுக மின் கட்டண உயர்வு தவறாக தெரிவிக்கிறது என்று சொல்லிட்டார். அதற்கு தான் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய சுற்றறிக்கையில் தான் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. 3.70 லட்சம் பேருக்கு தவறாக மின் கட்டணம் கட்டண உயர்வு அதிகப்படுத்திருக்கிறது, இது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே உங்களுடைய துறை சார்ந்த சுற்றறிக்கையை தான் என்று அனைவரும் காண்பித்த போது அதற்கு எந்த பதிலும் தெரிவிக்காமல் சென்று விட்டார். இது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. இப்போது மின் கட்டணம் உயர்வு என்று மெசேஜ் வாட்ஸ்அப்பிலும் சரி மெசேஜ் வருகிறது, இது கட்டவில்லை என்றால் அதாவது பெனால்டி என்று போடப்படும், இதற்கு வரை கால வரை இருக்கிறதா என்ற கேள்விக்கும் அதற்கும் அமைச்சரிடம் எந்த பதிலும் இல்லை. ஆனால் இது தவறான செய்தி என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் பத்திரிகையாளரிடம் தெரிவித்து மற்ற கேள்விகளுக்கு எந்த கேள்விக்கும் அமைச்சர் அவர்கள் பதில் தெரிவிக்கவில்லை. அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம் அளித்த சுற்றறிக்கையைத்தான் செய்தியாக பதிவிக்கும், அது எப்படி பொய்யான செய்தியாகவும் நாங்கள் படித்து காண்பிக்கிறோம் என்றும் தெரிவித்தோம். ஆனால் அந்த பதிலை அவர் எதிர்பார்க்காமல் பதட்டமான நிலையில் அந்த செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டு அவர் சென்று விட்டார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தீபா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.